அனைவருக்கும் வணக்கம். அது சரியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற அமேதி அப்படின்ற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் சிவரத்னகஞ்ச் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட அவஸ்தி நிவாஸ் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய கடத்தர்கள்லாம் இருக்கிறதுனால பொதுமக்களுடைய கூட்டமும் எக்கச்சக்கமான அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதே இடத்துல ஒரு துர்க்கையம்மன் கோவில் இருக்கிறதுனால அந்த இடத்துல நவராத்திரி வழிபாடுகள்லாம் பயங்கரமாக வெகு சிறப்பாக 9 நாட்கள் கிட்ட நடக்கும். இதனால் சுற்று வட்டாரம் முழுக்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே அந்த இடத்துல கூடி சாமி தரிசனம்லாம் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த வருடத்தோடைய அக்டோபர் மாதம் 2024 வாகலியும் அந்த இடத்துல நவராத்திரி வழிபாடுகள் எல்லாமே கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால வெவ்வேறு ஊர்களில் இருந்து பொதுமக்கள் சாமி தரிசனம் பண்ணுவதற்காக அந்த இடத்துக்கு வராங்க. சும்மாவே கடத்தரு அப்படிங்கிறதுனால எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும். இப்போ திருவிழா 9 நாட்கள் நடக்கிறதுனால அந்த இடமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மக்கள் வெள்ளத்தோட தான் காணப்பட்டுக்கிட்டே வருது. இப்படிப்பட்ட இடத்துல தான் ராம் மனோகர் அப்படின்ற ஒருத்தர் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சு நடத்திக்கிட்டு வராரு. என்னதான் திருவிழா சமயமாக இருந்தாலும் கூட அன்றைய நாள் கூட அவருடைய கடை திறந்தபடி தான் இருந்திருக்கு. தொடர்ந்து அவருடைய வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டே இருந்த சமயத்தில் திடீர்னு ஏதோ வெடி வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. சரி, திருவிழாவில் தான் இந்த சத்தம் கேட்குமோ அப்படின்னு நினச்சி அவர் சாதாரணமாக விட்டுறாரு. ஆனால் தொடர்ந்து மறுபடியுமே அதே மாதிரியான சத்தம் ரொம்பவே நெருக்கமாக அவருக்கு கேட்க ஆரம்பிக்கும் போது நல்லா அதை உத்து கவனிக்கிறாரு. அப்போதான் அது பார்ப்பதற்கு வெடி சத்தம் மாதிரி தெரியல, ஏதோ வித்தியாசமாக ஒரு துப்பாக்கி சத்தம் மாதிரி தெரியுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. இதனால் பதறி எழுதபடி உடனடியாக தன்னுடைய கடையில் இருந்து வெளியில் ஓடி வந்து எந்த இடத்துல துப்பாக்கி சத்தம் கேட்டதோ அந்த இடத்தை நோக்கி போகிறாரு. அப்போ இவருடைய கடைக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன சந்து மாதிரி போது. அந்த சந்து வழியா போனா பின்னாடி நிறைய பேர் வாடகைக்கு குடியிருக்காங்க. அப்படிதான் இவருடைய கடைக்கு பின்னாடி இருக்கிற வீட்லயும் வாடகைக்கு தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தான் இவருக்கு சத்தம் கேட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த ராம் மனோகர் அந்த இருட்டான சந்தை பார்க்கும்போது அவருக்கே ஒரு வித பயத்தை கலப்புது. எங்க தனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு பாதுகாப்புக்காக வந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸரும் பெருசாக அதை எடுத்துக்காம சரி எதுக்கும் ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும்தான் அந்த இருட்டான சந்துக்குள்ளேயே நுழைஞ்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் கூட இந்த ராம் மனோகரம் போகிறாரு. அப்போது அந்த இருட்டான சந்து வழியாக போயிட்டு ஒரு முற்றம் இருக்குது. அந்த முற்றத்தை கடந்து ஒரு வீட்டை போய் பார்க்கும்போது வெளியிலேயே ஒரு மாடிப்படி ஒன்று இருக்குது. அந்த மாடிப்படிக்கு ஓரமாகவே ஒரு ஆண் ரத்த காயத்தோட கொடூரமான முறையில் அந்த இடத்துல இறந்து கிடக்கிறாரு. மேற்கொண்டு அந்த இடத்துல எந்த ஒரு லைட்டுமே போடப்படலை. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டோடைய லைட்லாம் ஆன் பண்ணி வெளியில் பார்க்கும்போது அந்த ஆணுக்கு பக்கத்திலே இன்னொரு பெண்ணும் குண்டு காயத்தோட ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்திலே சின்ன சின்ன குழந்தைகள், அதுவும் 2 பெண் குழந்தைகளுடைய உடம்புலையும் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ரொம்பவே கொடூரமான முறையில் அந்த இடத்துல இறந்து கிடக்கிறாங்க. அந்த கிரைம் சீனை பார்க்கும்போதே போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஒருவேளை கொலைகாரன் இன்னமும் இந்த மக்களாக கூட்டமாக தான் இருக்கணும், சீக்கிரமாகவே அவனை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு? இறந்து போன அந்த 4 பேரும் யாரா இருக்கும்? திருவிழா நடந்து கொண்டு இருக்கிற அவ்வளோ பெரிய கூட்டத்தில் போலீஸ் ஆஃபீஸரால் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? உத்தரப்பிரதேச போலீஸ் ஆஃபீஸருக்கு ரொம்பவே சவாலாக இருந்த ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கூட்டம் நிறைந்த இடத்துல ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனாலுமே போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கில் ரொம்பவே மெனக்கெட்டு சால்வ் பண்ணுவாங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக்கை மறக்காமல் இந்த வீடியோக்கு கொடுத்துருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. கொலை சம்பவம் நடந்த வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது. இதனால் எல்லா கடைகளிலுமே போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை நடத்துகிறாங்க. அது கூடவே உடனடியாக அந்த வீட்டு ஓனரையும் விசாரணை பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த வீட்டில் இறந்து கிடந்த நபருடைய பேர் சுனில்குமார் அப்படின்னும் அவருக்கு 35 வயது ஆகுது அப்படின்னும் ராய் பரேலி அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு வராரு அப்படின்னும் அதே வீட்டில் இறந்து கிடந்த பெண்மணி இவருடைய மனைவி அப்படின்னும் அவங்களுக்கு 32 வயது ஆகுது அப்படின்னும் அவங்களுடைய பெயர் பூனம் பாரதி அப்படின்னும் இந்த தம்பதியினருடைய 2 பெண் குழந்தைகள் தான் மேற்கொண்டு இவங்க கூட அந்த வீட்டில் இறந்து கிடந்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனரை விசாரணை பண்ணும்போது தெரிய வருது. இறந்து போன சுனில்குமாருடைய 2 மகளுக்குமே 5 வயதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. முதல் மகளுக்கு 4 வயது தான் ஆகுது, அவங்களுடைய பேர் திருஷ்டி. 2வது மகளுக்கு 1.5 வயது தான் ஆகுது, அவங்களுடைய பேர் சமிக்ஷா.
இப்படி பரபரப்பான சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கிறதுனால சோசியல் மீடியாவில் ரொம்பவே வேகமாக இந்த செய்தி பரவ ஆரம்பிக்குது. போலீஸ் ஆஃபீஸரும் தங்களுடைய ஹையர் டீம், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள்லாம் வர வச்சு கொலை நடந்த இடத்த கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களை விசாரணை பண்ணும்போது கூட சுனில்குமார் ரொம்பவே நல்லவர் அப்படின்னும், யாருக்கிட்டையுமே அதிகப்படியான அளவுக்கு பேச மாட்டார், அப்படியே பேசினாலும் ரொம்பவே கைண்டாக தான் பேசுவார் அப்படின்னும், 3 மாதத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இறந்து போன சுனில்குமாரும் இந்த பூனமும் ஒரே கிராமத்தை தான் சேர்ந்தவர்கள். இவர்கள் 2 பேருமே 2016 திருமணம் கட்டியிருந்திருக்காங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சுனில்குமார் ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருக்காரு. அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, இறந்து போறப்ப ஏன் டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த கொலை சம்பவம் மீடியாவில் ரொம்பவே இரவோட இரவாக பரபரப்பாக பேசப்படுறதுனால ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பெரிய தலைவலியை தான் கிளப்பியிருந்திருக்கு. மேற்கொண்டு லக்னோவில் இருந்து ஸ்பெஷல் டீம்லாம் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு அந்த கிரைம் சீனை கம்ப்ளீட்டாக ஒரு இடம் கூட விடாமல் இன்ச்சு பை இன்ச்சாக செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அந்த இடத்துல இருந்து 8 தோட்டாக்கள் சுடப்பட்டிருக்கு அப்படின்னும், அந்த 8 தோட்டாக்களுமே ஒரே துப்பாக்கியில் இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. மறுபக்கம் அந்த கிரைம் நடந்த வீட்டுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு. அதாவது அங்க இருக்கிற வீடுகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டியபடியே தான் இருந்திருக்கு. இதனால ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும்னா செவரேறி குதித்து தான் போக முடியும். மேற்கொண்டு ஒரு வீட்டில் இருந்து வாசலுக்கு வரணும்னா ஒரே ஒரு சின்ன சந்து மட்டும்தான் இருக்கும். இப்போ கொலைகாரனுக்கு கூட இந்த ஒரு சந்து பாதை மட்டும்தான் இருந்திருக்கு. அப்படி இல்லைன்னா இவன் இந்த சுவர்கள்லாம் ஏறி குதித்து வேற வழியா எப்படியாவது தப்பிச்சு போயிருக்கணும் அப்படிங்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளில் ஏதாவது தடயம் கிடைக்குதா, ஏதாவது ஓடுகளோ ஏதாவது கூரைகளோ உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலையும் சில போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அப்படி எந்த மாதிரியான தடயமுமே அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கிற இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இவ்வளோ கூட்டம் இருக்கிற சமயத்தில் மக்கள் யாராவது ஒரு வினோதமான மனிதனை பார்த்துருந்தா எப்படியுமே போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்துருந்துருப்பாங்களே. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அங்கங்கே பாதுகாப்புக்கு இன்னமும் நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த கில்லர் கூட்டத்தோட கூட்டமாக மக்களோட மக்களாக தான் கலந்துருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த ஃபங்க்ஷன் கோவில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்ததுனால போலீஸால் யாரை சந்தேகப்படுறது, யாரை கைது பண்ணுறது அப்படின்ற பெரும் சிக்கலே அவங்களுக்கு அந்த சமயத்தில் எழுந்திருக்கு. சுனில்குமார் மற்றும் பூனமுடைய குடும்பத்தார்களுக்கும் தகவல் கொடுக்கும்போது அவர்களுமே ரொம்ப பேரதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த சுனில்குமார் ரொம்பவே நல்லவர் அப்படின்னும், அவருக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படின்னு தான் தெரிய வருது. ஒருவேளை இந்த கொலைகள் எல்லாமே ஒரு கொள்ளைக்காக நடந்திருக்குமோ அப்படின்ற கோணத்திலையும் போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது இருக்கிற பொருள் இருக்கிறபடியே வைத்த இடத்திலே தான் இருந்திருக்கு. அதே சமயம் பூனம் அணிந்திருந்த தங்க நகைகள், தங்க ஆபரணங்கள் முதற்கொண்டு எதுவுமே கொள்ளையடிக்கப்படாமல் அவங்களுடைய உடம்புல அப்படியே தான் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொலைகாரனுடைய நோக்கம் கொள்ளையடிக்கிறது கிடையாது, இவர்களை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான். சுனில்குமாரோடைய அப்பாவான ராம்கோபால் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய 2 மகன்களையுமே நல்லா தான் படிக்க வச்சேன். எனக்கு எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அவங்கள நல்ல விதமாக படிக்க வச்சுட்டேன். ஆரம்பத்தில் இவனுக்கு ஒரு போலீஸ் வேலை தான் கிடச்சிருந்தது. மேற்கொண்டு சுனில்குமார் நல்லா படிக்கக்கூடிய பையன் அப்படிங்கிறதுனால சரி இப்போதைக்கு இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி இருந்திருக்காரு. ஆரம்பத்தில் இப்போதைக்கு சர்வைவல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதில் இருந்து சில வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த சுனில்குமார் அந்த கான்ஸ்டபிள் வேலைக்கு போயிருந்திருக்காரு. பட் கான்ஸ்டபிள் வேலை போக போக ரொம்பவே சிரமமாக இருந்ததுனால ஒரு 2 வருடம் மட்டும் வேலை பார்த்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணி இருந்திருக்காரு. இறுதியாக கவர்மெண்ட் டீச்சராக அவருக்கு வேலை கிடைச்சதுக்கு பிறகு 2021 ஒரு சின்ன கிராமத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றவும் செய்கிறாரு. இவர் அந்த பிரைமரி ஸ்கூலில் வேலை பார்க்குற சமயத்தில் மட்டியா அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட போயிட்டு இவர் தங்கியிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் இவங்களுடைய 2வது மகளும் பிறந்திருக்காங்க. அதன் பிறகு தான் இவர்கள் இறப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அவசதி நிவாஸ் அப்படின்ற இந்த கொலை சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சுனில்குமாரோடைய அப்பாவை விசாரணை பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. மறுபக்கம் பூனமுடைய குடும்பத்தார்களை விசாரணை பண்ணும்போது முக்கியமாக பூனமுடைய தம்பி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அது என்னன்னா, என்னுடைய அக்காவும் என்னுடைய மாமாவும் மட்டியா அப்படின்ற ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தாங்களே, அந்த சமயத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் சந்தன் வர்மா அப்படின்ற ஒருத்தன் வாடகைக்கு தங்கியிருந்தான். இவன் ஒரு நாள் என்னுடைய அக்கா கிட்ட தவறாக நடந்துங்க முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு மாமாவும் அக்காவும்
சேர்ந்து சில போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் போலீஸ் ஆஃபீஸர் கூட அவன் மேலே ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த வழக்கை விசாரணை பண்ணுற போலீஸ் ஆஃபீஸருக்கு பூனமுடைய தம்பி மூலியமாக தெரிய வருது. இந்த பூனமும் சுனில்குமாரும் இறந்து போவதற்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வாக்கில் இந்த சந்தன் வர்மா மேலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த தம்பதியினர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, எங்களுடைய ஜாதி பேரை சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த தம்பதியினர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேருமே ஷெட்யூல் காஸ்ட் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால ஷெட்யூல் காஸ்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இவன் மேலே வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து இவன் பெயிலையும் வெளியில் வந்திருக்கான். வெளியில் வந்ததுக்கு பிறகும் கூட இவர்கள் 2 பேரையுமே பார்க்குற இடங்கள்லாம் மிரட்டிக்கிட்டே இருந்ததாகவும் போலீஸ் ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருந்திருக்கு. இந்த வழக்கை விசாரணை பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த தம்பதியினர் எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்களோ அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ரிப்போர்ட் மூலியமாக தெரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க. மறுபக்கம் இவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இறந்து போன சுனில்குமார் மேலே 3 தோட்டாக்களும், அவருடைய மனைவி மேலே 2 தோட்டாக்களும், மீதம் இருக்கிற அவங்களுடைய 2 பிள்ளைகள் மேலே ஒரு தோட்டாக்களும் பாய்ந்திருப்பதா போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. அதே சமயம் யாரையுமே தொலைக்காத ஒரு தோட்டா அந்த கிரைம் சீனில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த சந்தன் வர்மாவை பற்றி விசாரணை பண்ணும்போது அவனுக்கு வெறும் 26 வயது தான் ஆகுது அப்படின்னும், இவன் ஒரு சில மருத்துவமனைகளில் லேப் டெக்னீஷியனாக வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. தொடர்ந்து அவனுடைய ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துக்கொண்டு அது எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லி சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸருக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. மறுபக்கம் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரணை பண்ணும்போது அவன் இந்த இடத்துல இல்லை, வீடு பூட்டி தான் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. மறுபக்கம் போலீஸ் ஆஃபீஸர் அவனுடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவருடைய அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த சந்தன் வர்மா வீட்டுக்கு வந்தே பல நாட்கள் கிட்ட ஆகுது அப்படின்னும், அவன் எங்க கூட யார்கிட்டயுமே பேசுறது இல்ல, அவன் தனியா தான் அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு வரான் அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் ஆபீசர் கிட்ட அந்த அண்ணன் தெரிவிக்கிறாரு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் சந்தன் வர்மாவுடைய நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட எல்லார்கிட்டையுமே விசாரணை பண்ணும்போது அவனை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே யாருக்குமே தெரியல. ஆனால் குறிப்பாக ஒரு சில நண்பர்கள் மட்டும் ஒரு சில விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் 5 பேரை சீக்கிரமாகவே கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 12, 2024 வகையில் அப்டேட் பண்ணியிருந்திருக்கான். அதாவது இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 20 நாட்களுக்கு முன்னாடி இதை அப்டேட் பண்ணியிருந்திருக்கான். இப்போ கிரைம் சீனில் இருந்து 4 பேருடைய சடலம் தான் மீட்டெடுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த 5வது நபர் இவன் யாராவது கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்ற கோணத்திலையும் இந்த வழக்குடைய விசாரணையை ஒரு பக்கம் தீவிரமாக இன்னும் ஃபாஸ்ட்டாக நகர்த்துறாங்க. இந்த சந்தன் வர்மாவுடைய மொபைலும் கடைசியாக அதே அவித்தே அப்படின்ற பகுதியில் தான் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால கடைசியாக அவன் யார்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து சில மீட்டர் தள்ளி 4 பில்டிங் கிட்ட தள்ளி இருக்கிற ஒரு மொபைல் கடையில் இருக்கிற தீபக் அப்படின்ற ஒருத்தனுக்கு தான் இந்த சந்தன் வர்மா கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் இந்த தீபக் கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணும்போது அவன் எனக்கு தூரத்து சொந்தம் தான் சார், அவன் திருவிழாவை ரசிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பைக்கை கூட என்னுடைய கடை முன்னாடி நிப்பாட்டிட்டு கோவிலுக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனா ரிட்டன் அவன் வந்து பைக் எடுக்கும்போது நான் இல்லை, நானுமே கோயிலுக்கு போயிட்டேன், என்னுடைய அப்பா தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக தீபக்கோடைய அப்பா கிட்ட இதை பத்தி கேட்கும்போது, ஆமா சார் அவன் வந்தான், ஆனா இதுக்கு முன்னாடி அவன் தீபக் கிட்ட அடிக்கடிலாம் கால் பண்ணி பேச மாட்டான், அன்னைக்கு ஏதோ திடீர்னு தீபக்கை பார்க்கறதுக்காகவும் அந்த கோவிலுக்கு அப்படியே போகிறதாகவும் சொன்னான். இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு அப்படின்னு இந்த தீபக்கோடைய அப்பாவும் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. தொடர்ந்து இந்த சந்தன் வர்மாவுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் தீவிரமாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டெல்லிக்கு போகக்கூடிய ஒரு ஹைவேல அவன் டிராவல் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே ஒரு டோல்கேட்டில் அவனை சுற்றி மடக்கி பிடிச்சி அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாமே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வந்து பெரிய ஷாக்கிங்கையே ஏற்படுத்தி இருந்திருக்கு. இந்த சுனில்குமார் இறந்து போவதற்கு 1.5 வருடத்திற்கு முன்னாடி மட்டியா அப்படின்ற கிராமத்தில் தங்கியிருந்து தான் அவர் வேலை பார்க்குற தொடக்கப்பள்ளிக்கு வேலைக்கு போனார் அப்படின்னு சொன்னல, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் சந்தன் வர்மாவும் தனியாக ஒரு வீட்டில் தங்கியிருந்திருக்கான். அப்படி இவன் தங்கியிருந்த சமயத்தில் சுனில்குமார் கூட மெல்லமாக பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் குடும்பத்திலையும் நல்ல உறவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் சுனில்குமார் என்னதான் பள்ளிக்கூடத்துக்கு காலை நேரத்தில் கிளம்பி போயிட்டாலும் மதிய நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் இந்த சுனில்குமாருடைய 2 பெண் பிள்ளைகள் கிட்ட விளையாடுவதற்காக சந்தன் வர்மா அந்த வீட்டுக்கு வேணுமுனை போயிருந்திருக்கான். அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் பூனம் கிட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சு 2 பேருமே காதல் கொள்ளையும் போயிருந்திருக்காங்க.
இவர்களுடைய காதலும் நீண்ட நாட்களாக சீக்கிரட்டாகவே தான் போய்கிட்டு இருந்திருக்கு. மேற்கொண்டு சுனில்குமாருக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு கட்டத்தில் சுனில்குமாருக்கும் கொஞ்சம் நாட்கள் கழித்து இது தெரிய வரும்போது ரொம்பவே பேரதிர்ச்சியாகி மனைவி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு. அதன் பிறகுதான் பூனமும் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரிந்ததுக்கு பிறகு தன்னுடைய கணவர் மேலேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெல்ல மெல்லமாக இந்த சந்தன் வர்மா கிட்ட பேசுறத குறைச்சிக்கிட்டே வராங்க. நாளடைவில் சந்தன் வர்மாவுக்கு இது பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தினதுனால தொடர்ந்து அந்த பெண் கிட்ட பேச சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஆனாலுமே அவங்க முடியாது அப்படின்னு தீவிரமாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு இந்த பெண் மேலே பயங்கரமான ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிக்குது. என்னதான் பூனம் தன்னை விட 5 வயது பெரியவங்க அப்படின்னு தெரிந்திருந்தாலும் கூட, அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு 2 குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிந்தாலும் கூட அவங்கள விடாமல் தொடர்ந்து அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க எங்கேயாவது வெளியில் போனாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறது, இவங்க தனியாக இருக்கிற நேரத்தில் போயிட்டு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது போன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய தொந்தரவுகள் எல்லாமே அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே வருது. நாளடைவில் இவங்க இறந்து போவதற்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சந்தன் வர்மா, நீ சுனிலை விட்டுட்டு என் கூட வரலன்னா கண்டிப்பாக உன்னை நான் கொலை பண்ணிவிடுவேன், உன்னை மட்டும் இல்லை எல்லாருமே கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவங்களுடைய ஜாதி பேரெல்லாம் சொல்லி திட்டி, தகாத வார்த்தைகளால் திட்டி, சுனில்குமாரையும் திட்டி ரொம்பவே அசிங்கப்படுத்தி இருந்திருக்கான். இந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் சுனில்குமார் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த சந்தன் வர்மா கொலை மிரட்டல் விடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதன் பிறகு தான் இவன் ஜெயிலில் இருந்து பெயிலில் வெளியில் வந்திருக்கான். வந்ததுக்கு பிறகு இவர்களை கொலை பண்ணியாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடையே நீண்ட நாட்களாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த விஷயங்களுக்கு நடுவில் தான் இவங்க அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு இந்த அவேத்தி அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு குடியேறி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவங்க இந்த வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த சந்தன் வர்மாவுக்கு தெரியாது. ஆனால் இந்த சந்தன் வர்மா சுனில்குமார் எங்கே வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதுனால அவருடைய பள்ளிக்கூடத்துக்கே போயிட்டு நீண்ட நேரமாக வாட்ச் பண்ணி அவர் ஈவினிங் நேரத்தில் எந்தெந்த பாதைகள் வழியாக அவருடைய வீட்டுக்கு போகிறாரு, அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே நோட்டமிட்டு இருந்திருக்கான். இறுதியாக அந்த வீடு இருக்கிற இடம் தெரிந்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே மொபைல் கடையில் தீபக் இருக்கிறதுனால, அதாவது அவனுடைய சொந்தக்காரர் பையன் இருக்கிறதுனால அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வீடுகள் எல்லாத்தையுமே நோட்டமிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கான். ஆனால் திடீர்னு அவன் தீபக்குடைய கடைக்கு போனால் ஏதாவது சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுனால அந்த நவராத்திரி அப்போ நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு வர மாதிரியான ஒரு பாவனையை உருவாக்கி, நான் திருவிழாவுக்கு வந்தால் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேசிட்டு நேரடியாக கோவிலுக்கு எதுக்குமே போகாமல் இந்த பூனமுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருந்திருக்கான். அங்கேயுமே வீட்டுக்குள்ளே போனதுமே பயங்கரமாக இவர்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் நடக்க ஆரம்பிக்குது, சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் கோபத்தில் தாங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை எடுத்து இந்த சுனில்குமாரை 3 முறை சுட்டிருந்திருக்கான். அதன் பிறகு இந்த பூனமை 2 முறை சுடுறான். அவங்களுடைய 2 குழந்தைகளை ஒவ்வொரு முறை சுட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக்கி தப்பிச்சு ஓடி இருந்திருக்கான். அதன் பிறகு கொலைக்கு பயன்படுத்தின துப்பாக்கி, பைக் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி டெல்லிக்கு தப்பிச்சு போகும்போது தான் போலீஸ் ஆஃபீஸரை இவனை கைது பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவன் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஏற்கனவே மறைச்சு வச்சிருந்த இன்னொரு துப்பாக்கி எடுத்து மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கான். போலீஸ்கிட்ட இருந்து தப்பி ஓடி இருந்திருக்கான். அப்போது துப்பாக்கி வச்சிருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவனுடைய காலிலேயே சுட்டு அவனை பிடிக்கவும் செய்கிறாங்க. அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டு அவங்ககிட்ட விசாரணை நடத்தும் போது தான் இந்த உண்மைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கே தெரிய வந்தது. இந்த பூனமை இவன் அடிக்கடி மிரட்டிக்கிட்டே இருந்தான். இவங்க 2 பேருமே சுனில்குமார் இல்லாத நேரத்தில் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்துருக்காங்க. சில ப்ரைவேட் பிக்சர்ஸ்லாம் அனுப்பி இதை நான் எல்லாத்தையுமே காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கான். இதனால் அந்த பெண் வேறு வழி இல்லாமல் பயத்தில் இவனை பிளாக் பண்ணியிருக்காங்க. அதனால் இவனுக்கு மேலும் மேலும் ட்ரிகர் ஆகி கோபமாகி அந்த பெண்ணை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே அவன் போயிருந்திருக்கான். சுனில்குமாரும் இவனை ஒரு தம்பி மாதிரி தான் பார்த்துருந்துருக்காரு. அதே சமயம் இவன் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் நெருக்கமாக இருந்திருக்கானா, சுனில்குமார் ரீசெண்டாக ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருந்திருக்காரு. அந்த 2 ஏக்கர் நிலத்துக்கு சாட்சி கையெழுத்து போடுவதற்காக இந்த சந்தன் வர்மாவை தான் நம்பிக்கையோட கூட்டு போயிருந்திருக்காரு. ஆனால் கடைசியாக இந்த சுனில்குமாருக்கே ஒரு துரோகம் பண்ணுவான் அப்படிங்கிறத அவர் கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்குமே கொலை தீர்வை கொடுக்காது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சந்தன் வர்மாவுடைய சுயநலத்தால் எந்தவித தவறுமே பண்ணாத அந்த பெண்மணியோடைய கணவராக இருக்கட்டும், அந்த பெண்மணியோடைய 2 பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், அநியாயமாக இவனுடைய கோபத்துக்கு இரையாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும், போலீஸோடைய இந்த விசாரணையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும்
ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கேஸோடைய கிரைம் சீன் ஃபோட்டோஸ்லாம் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.